படிப்பு, நல்ல உத்தியோகங்கள், நல்ல வீடுகள் மற்றும் தோட்டங்கள், சொத்து சுதந்திரங்கள், பணம், பெரிய உத்தியோகங்கள், பெரிய தொழில்கள், இப்படிப்பட்டதான பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் மனுஷர்கள் அதிலேயே உறுதியாக இருந்து கொள்கிறார்கள். ஆனால் அப்படி தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதபடிக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும் போதாதபடி தெய்வீகமான ஒரு ஆசீர்வாதம், ஒரு பரலோகத்துக்கடுத்தான ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னான ஒரு ஆசையும் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அது மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இப்போது சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்று அதிலே உறுதிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்று கேட்டால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பூமியோடு கூட முடிந்துவிடும், இந்த உலக வாழ்க்கையோடு கூட முடிந்துவிடும். ஆகவே தெய்வீகமான ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெறுவதற்கு ஆயத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம். பூமியிலே அநேகர் செல்வத்தை சேர்த்து வைக்கிறார்கள். அதை மட்டும் பற்றி ஜீவிக்கிறதான ஒரு அனுபவம் வாழ்க்கையில் உண்டாகிறது. அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, உலகத்தில் உள்ளவர்களில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் தேவனுடைய அன்பில்லை. ஏனென்றால் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகளெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் அதனுடைய இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றேக்கு நிலைத்திருப்பான் என்று 1 யோவான் 2 15, 16, 17 வசனங்களை வாசிக்கும் போது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.